ஹீரோயின் வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 hour 40 minutes வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா 2 hour 40 minutes தான் உங்களுக்கு கதை ரெடி பண்ணி வச்சாங்க போல. அடுத்த 40 minutes என்னன்னா, இந்த ஒரு படத்தை எடுக்கும்போது டெலிட்டட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தியா, அந்த டெலிட்டட் சீன்ஸை வந்து டிரெக்டராலையும் ப்ரொடியூசராலையும் ட்ராப் பண்ண முடியல. ஐயோ இந்த டெலிட்டட் சீன்ஸை ஒரு 5-6 கோடி வந்துருச்சு, சரி உள்ள போட்டு வைப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள போட்டாங்க. அந்த 40 minutes வந்து உட்காந்து பார்க்க முடியல, செம டென்ஷன் ஆகுது. நாங்க வந்து இப்போ இந்த மைக்லாம் இருக்கிறனால என்னால ஆக்ஷனால சொல்ல முடியல. நாங்கெல்லாம் வந்து வைல்டு ஃபயரா இருக்கும் புஷ்பா அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். எல்லாருமே வைல்டு ஃபயருக்கு தான் வந்தோம். 2 hour 40 minutes வைல்டு ஃபயரை கொடுத்துட்டு லாஸ்ட் 40 minutes வந்து தண்ணியை ஊற்றி அமைச்சிடுற மாதிரி காமெடி பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பரா இருக்குங்க. 2 hour 40 minutes செமையா இருக்கு. அதுக்கு மேல யாரும் பார்க்காதீங்க, ஏஞ்சி வீட்டுக்கு கூட போயிடலாம். டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன், நல்லா அருமையா படம் எடுத்திருக்கீங்க, ஒன்றும் தப்பே சொல்லல. 2 hour 40 minutesக்கு மேல எதுக்கு அந்த படம்னு நான் கேட்கிறேன். ஏங்க என்னங்க மெயின் கதை, என்ன மெயின் கதை? மரத்தை கடத்துறான், ஒரு 2000 டன் மரம், அது வந்து ஃபஹத் ஃபாசிலை மீறி எப்படி போகுது ஃபாரினுக்கு, இதுதான் கதை. மரமும் போயிடுச்சு, காசும் வந்துருச்சு, அதுக்கப்புறமா எதுக்கு கதை? ஃபஹத் ஃபாசிலையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் காட்டுறீங்க, எதுக்கு அப்புறமா கதை? ஃபேமிலி கதையை நாங்க கேட்டோமா? வைல்டு ஃபயர் தானே கேட்டோம். இங்க ஏன் வைல்டு ஃபயர் மிஸ் ஆகி தண்ணியை ஊற்றி அமைச்சிங்கன்ற மாதிரி போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. 2 hour 40 minutes அருமையா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்லாம் உண்மையாலேயே அந்த மனுஷனுக்கு வந்து அவார்டே கொடுக்கலாம். அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு நம்மளுக்கு ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. சூப்பரா நடிச்சிருக்காரு. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவரை இன்சல்ட் பண்ற ஒரு சீன் இருக்கும், அந்த ட்ரெஸ் இல்லாம நடப்பாரு பாத்தியா, அந்த சீன் இருக்கும். பார்ட் 2லயும் ஒரு இன்சல்ட் பண்ற சீன் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்ச ஒரு டிரெக்டரை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா அவங்க யோசிக்கணும், எப்படா இவனை பார்ட் 2ல இன்சல்ட் பண்ணதுன்ற ஒரு சீன்ல இன்சல்ட் பண்ணுவாங்க பாரு, செம்ம இன்சல்ட், அருமையா யோசிச்சிருக்காரு டிரெக்டர், உண்மையாலே பாராட்டுறேன். ஆனா 2 hour 40 minutesக்கு மேல அன்வான்டட் கதை, எதுக்கு நாடகம்ன்றேன் நான். அதே மாதிரி ஒரு அந்த ஃபீலிங்ஸ்லாம் செம்ம ஃபீலிங் ஆயிட்டோம் அந்த பாட்டெல்லாம் பார்த்து, கடுப்பா இருக்கு அந்த ஃபீலிங் பாட்டும் ராஷ்மிகாவை பார்க்கும் போதும். அதே மாதிரி அந்த அம்மன் வராங்க பாத்தீங்களா, அம்மன் கதை, அம்மன் கதையில ஒரு டான்ஸ் வரும், ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரும். அன்வான்டட். அது எதுன்னா இந்த லாஸ்ட் 40 hour உங்களை மொக்க பண்ணணும் பாத்தீங்களா, உட்கார வச்சு அழுவ வைக்கணும்ல, அதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி இந்த அம்மன் சாங்லாம் தேவையே இல்லைன்ற நான். இரிட்டேட்டிங். லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் சண்டெல்லாம் அன்வான்டட். படம் 2 hour 40 minutesல முடிஞ்சு போற படத்தை இழுத்து டிராக் பண்ணி ஒரு தெரியல. அது இப்போ நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீடியோவா போட்டா தான் காசு நிறைய வரும். அது மாதிரி ஒருவேளை இவங்க வந்து 2 hourல படம் போட்டா காசு கம்மியா வரும்னு 3 hourக்கு இழுத்து விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அவன் கொடுக்குற டிக்கெட் ஒரு டிக்கெட் தானே தரப்போறான். 170 ரூபாய்னா 170 ரூபாய் தான். எதுக்கு 3 hour எடுத்தீங்க? 2.25 hourல அருமையா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் டிரெக்டர் ப்ரொடியூசருக்கு வைக்கிறோம், தயவு செஞ்சு ஒரு 20 minutes நீக்கிட்டீங்கன்னா படம் உண்மையாலே வர்த் வாட்சிங், அருமையா இருக்கு. அதே மாதிரி பார்ட் 3க்கு லீடு தராங்க, வாய்ப்பு இல்ல ராஜா, இதுக்கு மேல பாடி தாங்காது. பார்ட் 2 வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு, அதோட தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. பார்ட் 3லாம் தேவையே இல்லை. வைல்டு ஃபயர் என்ன ஆகுவீங்கன்னு தெரியல, சூப்பரா இருங்க. அதே மாதிரி பில்டப் தான், படமே பில்டப் தான். ஏங்க இப்போ ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் சின்னதா சொல்லிடுறேன் கேட்டுங்களேன். தமிழ் ஆடியன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஆனவங்க, அதை தமிழ் டைரக்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ தெலுங்கு படம், இது தெலுங்கு படம் தான், இதை வந்து இல்லாஜிக்கலா எடுத்தா கூட தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க, ஒன்னும் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தெலுங்கு படம்னா இப்படிதான், இங்க வந்து சந்தன மர கட்டையை தூக்கி இப்படி அடிப்பாங்க, கல்ல ஏதோ தூக்கி அடிக்கிற மாதிரி, அதை நம்ம ஏத்துப்போம். இதே தமிழ்ல ஏத்துப்போம்னா ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா தெலுங்கு படம் எப்படி எடுப்பாங்கன்னா, இப்படி தொடைய தட்டினா ட்ரெயின் பின்னாடி போவோம், அதை பார்த்து ரசிப்போம் நம்ம. ஏன்னா இவங்க படம் இப்படிதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தனால தெலுங்கு படத்துலயோ கன்னட படத்துலயோ லாஜிக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனா தமிழ் படத்துல இப்படி பண்ணா லாஜிக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு நாள் படம் எடுத்தவங்க வந்து லாஜிக்கலா எடுத்துட்டாங்க. சோ தமிழ் ஆடியன்ஸ் அதே லாஜிக்கல எக்ஸ்பெக்ட் பண்றாங்களே தவிர்த்து மத்தபடி ஒண்ணும் கிடையாது. உடனே நீங்க இதை வந்து தமிழ் படத்துல எடுத்தா ஏத்துப்பீங்களா, குத்தம் சொல்ல மாட்டீங்களான்லாம் வராதீங்க. நம்ம தமிழ் மக்களோட திங்கிங்க வேற, நம்ம டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற, அதுதான் தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இதுல இந்த படத்தை பொறுத்தவரையில மியூசிக் சுத்தமா நல்லா இல்லைங்க. நல்லாவே இல்ல. புஷ்பா 1ல பாட்டுலாம் அருமையா இருக்கும், எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இதுல ஒரு பாட்டு கூட நல்லா இல்லைன்றேன். அம்மன் பாட்டும் நல்லா இல்ல, ஃபீலிங் பாட்டும் நல்லா இல்ல. அந்த சீலில ஒரு ஐட்டம் சாங் ஆட வராங்களே, அவங்க சூப்பரா ஆடுவாங்க டான்ஸ்லாம். இந்த மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆட சொன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட ஆட மாட்டாருன்ற நானு. அதனாலதான் அவர் செத்து போயிட்டாரு போல. மைக்கேல் ஜாக்சன் போட்டா கூட ஆட மாட்டாரு இந்த மியூசிக்லாம்.
கொடூர மியூசிக், கொடூர லிரிக்ஸ், அந்த கிஸ் கிஸ்னு ஒரு பாட்டு. என்னயா பாட்டு அது? இல்ல என்ன பாட்டு அது ஊ சொல்றியா மாமா அந்த மாதிரி வந்து இதுல போட்டுருக்காங்க நினைக்கிறேன். இதுல சொல்லாத ஓடி போயிடுமாமான்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. 2 hours 40 minutes ஒர்த் வாட்சிங். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆகுது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் வருது. சோ வெயிட் பண்ணி பாருங்க. ஆண்டியன்ஸ் வர வருதுங்க. அது சொல்ல அப்புறம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. 2 hours 40 minutes ஒர்த் வாட்சிங் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்க. டைரக்டர் ப்ரொடியூசரும் ஒரு 20 minutes எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற எதுவும் கிடையாது. அருமையான ஸ்கிரீன் பிளேங்க. 2 hours 40 minutes நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. 2 hours 40 minutesக்கு மேல நாங்க வீட்டுக்கு போயிடுறோம் கிளம்பி. பாட்டு படம் வந்து பயங்கர ஃபயரா இருக்கு. பயங்கர ஃபயர். அதாவது இவங்க எரிச்சு விட்டா எப்படி ஓடுவீங்க? ஐயோ ஐயோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பயங்கர உங்களுக்கு ஒரு ஃபயர். அப்புறமா என்னன்னா தண்ணி ஊத்தி அவங்களே அமைச்சிடுறாங்க. 2 ஹவருக்கு மேல வந்து இவங்க அழ வச்சிருவாங்க. அழ வச்சிருவாங்கன்னா உண்மையா அழுவது கிடையாது. என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழ வச்சிட்டாங்க. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது. படம் வந்து ஆக்சுவலா வந்து அல்லு அர்ஜுன் அந்த பகத் பாசில் பின்னிட்டாங்க. 2 பேருக்கும் வந்து பக்கா கேரக்டர் கொடுத்துறாங்க. உண்மையாவே சொல்றேன். சூப்பர் ஸ்கிரீன் பிளே மறத்திருக்காங்க. ஆனா அந்த ஹீரோயின் வந்து அடிக்கடி நடுவுல ஏன் வரலன்னு ஒரு பேத்து புடி சாவடிக்கிற மாதிரி டென்ஷனா வருங்க. பையன் எவ்வளவு டென்ஷனா ஏங்க அதுக்கு கிளாமரா கிரிஞ்சா இருக்குதுங்க. அது வெறுப்பு தான் வருது. அவன் தான் சொல்லலாம் பாக்குற மாதிரி வரல. ஆனா கோவம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல